திருச்சி காந்தி மார்க்கெட்டில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவருந்தியதற்கு பணம் கேட்டு மாற்றுத்திறனாளி ஊழியரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை இச்செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருச்சியில் எந்த நேரமும் மக்கள் கூட்டம் அலைமோதும் காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கடந்த திங்கட்கிழமை பிற்பகலில் 4 இளைஞர்கள் மது போதையில் உணவருந்த சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் கடைக்குள் சென்றவுடன் அங்கு பணியாற்றும் மாற்றுத்திறனாளி ஊழியரை அதட்டும் தொனியில் உணவு எடுத்து வரும்படி கூறியதாக சொல்லப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் மாற்றுத்திறனாளி உணவுகளை தன்னால் முடிந்தவரை விரைவாக சப்ளை செய்துள்ளார். எல்லாம் சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்களிடம் சென்று சாப்பிட்ட உணவுகளுக்கான பில்லை அந்த மாற்றுத்திறனாளி ஊழியர் கொடுத்துள்ளார். இதனையடுத்து எங்க கிட்டவே பணம் கேப்பியா என்று கூறிய அந்த போதை கும்பல் மாற்றுத்திறனாளி ஊழியரை தாக்கியுள்ளனர். இதனை பார்த்த ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் சக ஊழியர்கள் தட்டி கேட்க சென்ற போது அவர்களையும் கடுமையாக தாக்கி மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் கடையின் கல்லா மேல் வைக்கப்பட்டிருந்த ஆன்லைனில் பணம் செலுத்த வைத்திருந்த QR கோட் பாக்ஸை தூக்கி வீசிவிட்டு கழுத்தை அறுத்து விடுவேன் என்றும் கொலை மிரட்டல் விடுத்தார் போதை கும்பலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர். பட்டப்பகலில் திருச்சியின் மையப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட்ட உணவிற்கு பணம் கொடுக்காமல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பொதுமக்கள் மத்தியிலும் வியாபாரிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விளம்பர திமுக ஆட்சியில் திருச்சியில் தொடர் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதை நாள்தோறும் வரும் செய்திகளின் மூலம் நம்மால் காண முடிகிறது. கஞ்சா, சட்டவிரோத மது விற்பனையால் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற நாச வேலைகளை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்கிறது என்று தெரியவில்லை என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை அடையாளம் கண்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.